திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் இந்த வார்த்தையை உங்க தொண்டர்கள் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? நானாக அதிமுக வெளியேறவில்லை, வெளியேற்றப்பட்டார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் இளைஞருடைய வாக்கெல்லாம் எடுத்துப்பான்னு சொல்றாங்க. அது நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. களம் எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கு, பிரகாசமா இருக்கு. நீங்க களத்துக்கு போகும்போது மக்கள் எப்படி உங்களை ரிசீவ் பண்றாங்க? என்ன மாதிரியான வாக்குறுதிகள்லாம் முன் வச்சு வாக்கு சேகரிச்சிட்டு இருக்கீங்க? பொதுவாக மக்களுடைய அடிப்படை தேவைகளை ஏற்கனவே அங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விடுபட்டுப்பட்ட பணிகளை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். போடி சட்டமன்ற தொகுதி ஒரு அசைக்க முடியாத ஒரு கோட்டையாக தான் இருந்து வந்துட்டு இருக்கு. இப்பவுமே நீங்க உங்களுடைய கோட்டையா தான் இருக்குன்னு சொல்றீங்க. மக்கள்கிட்ட நீங்க போய் பேசும்பொழுது அவங்க இன்னும் என்ன மாதிரியான வசதிகள்லாம் உங்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க? ஏற்கனவே பல வசதிகளை, பல திட்டங்களை, அரசின் திட்டங்களை, மக்களுடைய நல்வாழ்வுக்குரிய திட்டங்களை, மாணவ செல்வங்களுக்குரிய அரசு கல்லூரிகளை இந்த பகுதிக்கு நிறைவாக தரப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக அனைத்து அரசு கல்வி நிறுவனங்களும் போடி நாயக்கர் சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. மக்களுடைய அடிப்படை தேவையான பெரிய சாலைகளை, தார் சாலைகள், சிறிய சாலைகளில் பேவர்களை, சிமெண்ட் சாலைகளை போட்டு தருவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. எந்த குறையும் இல்லை. மக்களுக்கு பாதுகாக்கப்படக்கூடிய அனைத்து பகுதி மக்களுக்கும் சீராக வழங்கி கொண்டிருக்கிறோம். சில பிரச்சனை புதிதாக விரிவாக்கம் செய்யப்பட்ட பணிகளில் குடியிருப்பவர்களுக்கு அவர்களுக்குரிய அடிப்படை பணிகள் அவைகளெல்லாம் கேட்கிறார்கள். அவைகளையும் தருவதற்காக உறுதி சொல்வது உறுதியாக தேர்தல் முடிந்தவுடன் அனைத்தும் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துள்ளது. ஒரு சாதாரண தொண்டரா இருந்து உச்சபட்ச முதலமைச்சர் வரைக்கும் நீங்க இருந்து மக்கள் பிரச்சனை சரி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த களம் எப்படி இருக்கு? நீங்க இந்த சட்டமன்ற தேர்தலை எப்படி எடுத்துக்கிறீங்க? இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை, மதசார்பற்ற கூட்டணியின் வெற்றி கூட்டணியின் சார்பாக வெற்றி பெற்ற நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றிய திருப்தி மக்களுக்கு இருக்கிறது. ஆகவே எங்களுடைய பயணம், தேர்தல் பயணம் சிரமம் இல்லாமல் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் சார்பாக வேட்பாளர் வந்திருக்கிறார். அவருக்கு உரிய மரியாதை தந்து அவருக்கு எங்களுடைய வாக்கெல்லாம் அவருக்கே நாங்கள் அளிப்போம் என்ற உறுதியோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலில் இளைஞர்களின் வாக்கெல்லாம் பிரியும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் இளைஞருடைய வாக்கெல்லாம் எடுத்துப்பான்னு சொல்றாங்க. களத்துக்கு போகும்போது இளைஞருடைய வாக்கெல்லாம் யாருக்கு வருதுன்னு சொல்றாங்க. யங்ஸ்டர்ஸ் உங்களை என்ன எப்படி ரிசீவ் பண்றாங்க? அது நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள். ஆனால் எங்கள் பக்கம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுமைக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த மரியாதையோடு மக்கள் சொல்வதை செய்கின்றார் என்ற மனப்பக்குவத்தில் இருக்கிறார்கள். ஆகவே எந்தவித குறைபாடும் இல்லை. தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் முழு சுதந்திரமாக தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஓகே, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் இந்த வார்த்தையை உங்க தொண்டர்கள் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் அப்படின்னா என்னவா இருந்தது? நான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் பல பதவிகளை பெற்றிருக்கிறேன். நானாக அதிமுக வெளியேறவில்லை, வெளியேற்றப்பட்டேன். அநியாயமாக வெளியேற்றப்பட்டேன். என்னை கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாகத்தான் வெளியேற்றினார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். எனக்கு சென்ற இடமெல்லாம் நான் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது. அதற்கு முன்னால் நகர்மன்ற தலைவராக இருந்தது. சென்ற இடமெல்லாம் எனக்கு வழங்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியால் வழங்கப்பட்ட அநீதிக்கு ஒரு தீர்வை மக்கள் தருவார்கள். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தான் உங்களுக்கு ஈக்குவலா இருந்ததா? இந்த கட்சியை சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னவா இருந்தது? உங்க தொண்டர்களுக்கு அடிப்படை ஆதாரமே திராவிட இயக்கம். தந்தை பெரியார், பேரிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் 72 தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் முன்னாலே நாங்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகம் தானே. இன்னைக்கு அதிமுக கட்சி எல்லாம் போச்சு. அது எடப்பாடியுடைய தவறான அணுகுமுறை, தவறான சர்வாதிகார போக்கு, ஆணவம், இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு கட்சியை புலிதோடி புதைத்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நேர்காணல் மூலமா நீங்க சொல்லக்கூடிய செய்தி அப்படின்னா என்னவா இருக்கும்? எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்திலுமே அரசியல் உச்சநிலையை தொட முடியாது. அதனால அவருக்கு அறிவுரை சொல்ற கேட்க மாட்டார். அறிவுரை சொல்ற கண்டாலே அவருக்கு பிடிக்காது. போடி சட்டமன்ற தொகுதி மக்கள் எப்படி பாக்குறாங்க இந்த காலத்தை? போடி சட்டமன்ற தொகுதி மக்கள் என்றைக்குமே என் மீது ஒரு நல்ல பார்வைதான் வைத்திருக்கிறார்கள்.
தவறான பாதையில் பன்னீர்செல்வம் போக மாட்டார் என்பதும், என்ன சொல்லுகிறோமோ அதை செய்து கொடுக்கிற இடத்தில் அவர் இருக்கிறார், செய்து கொடுப்பார் நம்பிக்கை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.